எனக்கு திருமணம் நடந்து 16 ஆண்டு காலம் கடந்தும் எனக்கு பிறகு இந்த மல்லிகாவுடைய நல்லாட்சி செய்வதற்கு குழந்தை தம்பி, அந்த குறையை போக்க வேண்டுமா நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கல்யாணம் வேணாமா? கல்யாணம் என்ன ஒண்ணா 20 கிலோ சொல்றவங்க கல்யாணம் போறா ஏன் தம்பியா காலகால போட்டு சுத்தி கிளம்புறான் ஒரு கல்யாணத்தை பண்றேன் அவன் ஒரு தாய் அவர்களா குடும்பத்திலே சரி, அவன் என் தம்பி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது உனக்கு இப்ப தெரியும். பக்கத்து பேட்டில் பார்த்து நான் தான் நீயும் பண்ணிக்கியா தம்பி? அஞ்சு கிலோ அரிசி இதே மகளை நீங்க சொல்லுங்க. இதே இந்நேரம் 3 கல்யாணம் பண்ணிருக்கோம். கல்யாணம் என் தம்பியினுடைய பாசத்தை அண்ணா திருமணம் வேண்டாம், திருமணம் செய்து கொண்டால் நாம் இருவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். நமக்கு வரப்போகும் பெண்ணும் உனக்கு வந்திருக்கும் மாதிரி யாரும் இரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். என் தம்பியை போகும் உலகத்தில் பாசமுள்ள தம்பி எவ்வளவு காணப்போகிறேன் தம்பி.
ஒரு மனிதனாக பெண்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்த போதிலும் ஏழை எவருக்கு துன்பம் தராமல் இருப்பதை சால செப்புதாகும். காலை கதவிடும் ஒன்றின வானமும் வாயிலில் வாழை மர வண்ணை தோரணமும் வரவேற்று விதைக்கும் நாதஸ்வரமும் மங்கள வேகம் முழங்க மந்தியன் தொடர்ந்து கத்து முடி கூந்தலிலே ஒட்டிக்க பூமுகவாய் பூமியை பார்க்க வந்தார். வண்ணமேள தொட்டிலே எடையிட்டு தாளாட்டி சீராட்டி பாராட்டி என் மழலை பருவத்தி ஒரு பெயர் சுற்றி விடார் கோலத்து இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் என்னை வளர்த்திட்டு பெற்றோர்கள் என் உற்றார் உறவினர்கள் உள்ளத்தால் மகிழ வைத்து ஒரு மனதால் வாழ்த்துபடி மலர்வேலை கவிப்பார் மனதால் குவிப்பார் அழகி பேருக்கு ஜெயவீர சித்தமன் அழைப்பார். எப்பேற்பட்ட இந்த வள்ளியார் நாட்டாய் வெகு நீங்களோடு அத்தாட்சி செய்து வரக்கூடிய ருத்ரகண்ணனுக்கு மனைவியாக திகழ்ந்து ஜெயவீர சித்தமன் பெயர்களுக்கு கணவனுக்கு தக்க மனைவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பதியை பார்க்க வேண்டும், பதியின் தரிசனம் பெற வேண்டும். தனியாததானவே Bye.
எங்கு சென்று இருக்கிறது தெரியவில்லையே. அழைத்து பார்க்கலாம். டேய் அண்ணே. பொருள் மட்டும் கேக்குது. எங்க அம்மா எங்க குண்டம்மா காணோம். எம்மோ 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 சப்ப வரல சப்ப வரல நான் எந்த சப்பை சொல்றேன் அவர் எந்த சப்பை சொல்றோம் என்ன சீக்கிரமா ஈக்குமா ஐயோ அம்மா போயிட்டா வந்து அம்மா குரலிட்டு அழைத்து கால தாபத்தில் காரணம் என்ன? ஓ அம்மா அது ஏமா கேக்குறேன் தூக்கம் தொண்டை அடைக்குது. அப்படி என்ன நடந்தது? எங்கோ ஊர் வளர்க்கல என் வீட்டுல இருக்கிற மேரி வேற எங்கேயும் நடக்கல. அப்படி என்ன நடந்தது? எம்மா வெத்த எங்க அப்பா அம்மா வேறு போல வைக்கிறேன். என்னடா இது? அப்படி என்ன நடந்தது? எம்மா காலையில எங்க அப்பா என்னை எழுப்பி என்ன பண்ணாரு, பையா பையா நைட்டு நான் மேத்தல மர போட்டு வந்தேன். மேத்தல கை பாவனே சரியில்லை. ஐயோ வாய்க்கட்டுமா மேத்தலையில தண்ணி மட போட்டு வந்தேன். மேத்தலையில பாஞ்சிச்சுன்னா கீழ்த்தலையில போய் மாட்டுவான் எங்க அப்பா. ஆமா அப்பா வயசாச்சு. ஆமா கோட்டை கழிச்சு பயிர போட்டாரு. மேல் தலை பாஞ்சிதா பாஞ்சி கீழ்த்தலை தேட சொன்னாரு. கீழ்த்தலை பாவனை பிடிக்காது புளி அடிச்சு கால பாவனை சரியில்லையா? அதாம்மா நான் போய் கோயில் 5 மணிக்கு போய் பாக்குறேன். மேத்தலை ஃபுல்லா தலை தண்ணி பாஞ்சிமா தலை தலை இருக்குது. சரி மேத்தலை தண்ணி பாஞ்சிட்டேன்னு கீழ்த்தலையை மடை மாத்திட்டேம்மா. கீழ்த்தலையை அப்படியே தலை தலை பாஞ்சிட்டு போயிடுமா. ஒரு 6 மணிக்கெல்லாம் பூச்சிக்கிட்டு ஊட்டி வரணுமோ ஊட்டிட்டு வந்து பாக்குறேன். எம்மோ அங்கதான் எம்மா அந்த பூச்சி நடக்குது. எம்மோ எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி எனக்கு செய்வாங்க. அம்மா எங்க வீட்டுல 2 திண்ணை இருக்குமா வீட்டு வாசல் என்னோட ஒரு திண்ணை என்னோட ஒரு திண்ணை இருக்குதா. என் பாப்பாவை காலையில நல்லா குளிப்பாட்டி நல்லா புத்தால அணிஞ்சு எங்க பாப்பாவுக்கு பச்சை மட்டை கீட்டு கட்டி மரட்டு கட்டி நாட்டு கோழி முட்டை தராங்க, உளுத்த வடை தராங்க, முட்டு தராங்க, கேரட் தராங்க. சந்தோஷமான செய்திடா இது. ஆமாடா. என்னம்மா ஒரு தங்கச்சி திரையில உட்கார வச்சு பச்சை தென்னங்கிட்டு மாங்குத்து வேப்ப குத்து அமுச்ச குத்து இதெல்லாம் மரப்பு கட்டுவாங்க. இதுல நீ பாத்து மேல சொல்ற. அதுக்கு புத்தாட உடுத்தி அங்கனே போட்டு அலைவாரி குச்சுடி அழகு பண்ணிருப்பாங்க. ஆமாமா எல்லாம் வந்து பார்த்தாங்க. அந்த சந்தோஷம் பேசி போவாங்க. ஆமாமா என்ன ஒரு நாள் நான் கட்டி போறாங்க. அதெல்லாம் மனசு செய்யப்படாதா? தங்கச்சிக்கு தான் செய்வாங்க. யார் கேக்குறா? யோசிக்கிறேன் தெரியலையா? தெரியல. அட போடா முண்டா. டேய் ஒரு தங்கச்சி அது பிச்சை ஐயா என்ன மகாராணி அம்மா பாரு கேங்க எவ்வளோ வயசுக்கு வந்தாங்க. யாரு கேட்டுக்கிட்டு வயசுக்கு வந்தாங்க? கேடு ஊர் தலைவரை கேட்டாளா? ஐயா இல்ல எங்க தெரு நாட்டாளரை கேட்டாளா? இல்ல பெரிய எங்க அப்பா அம்மா அவங்க வந்து கேட்டாளா? அடப்பாவி அவன் திருவுடையோ தண்ணி பாசு போன அண்ணன் அவன் மறக்கும். அவன் மட்டும் சொல்லிட்டு நம்ம வர்றாங்க கேட்டு வர்றாங்க. அவன் யாரை கேட்டு வயசுக்கு டேய் முண்டா அதெல்லாம் ஒண்ணு என்ன உருவல கேட்டு வரீங்க. அது வர வேண்டிய நேரத்துல வரட்ட. என்னம்மா என்ன நான் என்ன ஞாபகம் உங்களுக்கு அத பத்தி தெரியல. விவரமா சொல்றோம். ஒரு தங்கச்சி பெரிய பொண்ணா இருக்கா. அறியாம நீ வேற
ஒரு இடம் இருக்குதா? எம்மோ அவனுக்கு முன்னாடி போறவன் நானு. அவன் எப்படி பெரிய மனுஷானா? அவன் முன்னாடி போறவன் நான் தானே பெரிய மனுஷன். நான் தான் ஆமா. அவன் எப்படி வருவான்? நான் தானே பெரிய என்ன புரியலையா? அமாவாசை கழித்து 15 நாள் என்ன வருது? அமாவாசை கழித்து 15 நாள் வரும். அமாவாசை கழித்து 3 நாள் போற அமாவாசை கழித்து 3 நாள் 3 நாள் நெல்லு சரியான வளர்கிறடா. என்ன பார்த்தா நன்றி என்ன பார்த்தா பைத்தியம் என்னடா என்ன அமாவாசை கழித்து 3 நாள் வளர்றேன் என்ன சாமி சோதிக்காதீங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி உன் தங்கச்சி திணை நடப்பதை படுக்க வச்சிருக்க. ஆமா பாயில படுக்குது. அந்த பாயில ஓரமா தங்கச்சி பக்கத்துல உலகி படுத்துக்காடா. எம்மோ அது பயமா எங்க அம்மா நானும் போய் கேட்டேன். எம்மா என்ன பாப்பா பவுடர் உலகி போட்டு பார்த்துக்கிறீங்களே குட்டிகள் மேலே இருக்கிறது நான் வரட்டும். என்ன போட்டு பண்ண கூடாது பாப்பா கூட ஏன் உலகி போட்டு என்ன போட்டு படுக்க என்ன போட்டு படுக்க பாப்பா கூட பரவாயில்ல போய் போய் உலகி போட்டு படுக்க பரவாயில்ல நீ படுப்பா. என்ன அடுத்தாலும் படுப்படா. எங்க பாப்பா கூட நான் படுக்கல என்ன டேய் முண்டை அது வரைக்கும் அந்த தம்பி சின்ன பையன். ஆமா அவன் முகத்துல பேசுறது அவன் முகத்துல இப்ப வாயை குச்சி வச்சிருக்கான். குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய் இப்ப அவன் மூஞ்சில மீசை இல்ல. ஆமா அவன் முகத்துல இல்ல. அவன் மீசை அடி மீசை ஆண்டாக பிறந்தவனுக்கு ஓவன்ற மீச மனுஷெல்லாம் பகுமாயிட்டான். ஓ வீதியில நடக்கிறான், விழாவுக்கு போறான், நகருக்கு போறான், காலேஜ் படிக்கிறான், உறவினர் எல்லாம் பாக்குறான். எல்லாரும் பார்க்கும்போது தோலுக்கு போயிருந்துட்டான், வாலிபன் ஆயிட்டான், ஓ மீசை படுத்துட்டான். ஆண்களுக்கு தெரியும், ஆனா பெண்களுக்கு தெரியாது. ஓ அதனால அன்னைக்கு உறவினர் கூட்டி ஊரார கூட்டி விழா நடத்துவது வழக்கம். அப்படியா எம்மோ இன்னதான் இருந்தாலும் என் பாப்பா வயசு வந்ததுக்கு பச்சை நகை கீழே வெட்டி எல்லாம் மருந்து கட்டி நாட்டு கோழி மட்டும் தந்தாங்க. இன்னால ஒரு திண்ணறிவு நான் வயசு வரும்போது எனக்கு ஒரு காலி மரத்தில் கீழே வெட்டி எனக்கு மரத்தில் வச்சு என் பாப்பாவுக்கு நாட்டு கோழி மட்டும் தந்தாங்க. எனக்கு ஒரு வயசு அதுதான் என் பாப்பா ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அதனாலதான் சாப்பிட போடுங்க எங்க அப்பா அம்மா வச்சுக்கிட்டு மகாராஜா தேவை செய்யுங்க. இவ்வளவு மிகுந்த கவிதான் பேசுகிறாயே, என் வாழ்க்கையில் இருக்காயா? என் கணவரை மறந்து 16 ஆண்டுகாலம் உருண்டு ஓடியது. இதுவரை எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பயணம் செல்லுமே கிடையாது. வீதியில் நடந்தாரா என்னை போல பெண் என்னை பார்த்து அதோ போகிறார் பாதி, அதோ போகிறார் மலையின் அமைச்சர். அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நினைத்து நினைத்து என் மனம் எவ்வளவு வேறுபடுகிறோம். எப்படி இல்ல பாவின கோயில் கட்டி வந்திருந்த உரையது தீருமா மரமரி காயமா மரமரி காயமா. என் கணவருக்கு நான் ஒரு குழந்தையாக, எனக்கு என் கணவர் ஒரு குழந்தையாக இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
வந்து கொண்டே இருக்கிறேன். வரட்டு வரவை எதிர்பார்த்து என் கணவனான தெய்வம் வந்திருக்காரா? தெய்வத்தை பார்த்தாயா? அன்று வளர்ந்த செந்தாமரை போல் இருக்கு இந்த திருப்பத்தை அடைவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? இந்த மூஞ்ச என்ன சொல்றேன்? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா இல்ல அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணியா? இல்ல கேட்கறதுல என் தாய் தந்தை பார்த்து மனம் வச்சிருக்காரு. அம்மா அம்மா நீ ஏன் என்ன பார்த்துன்னா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு எப்படி உங்க அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க இதை போய் கட்டினீங்க. இது ஒரு மூஞ்ச இது ஒரு மூஞ்சிட்டு இதை கட்டிட்டு செண்டாமல் போல உன்னை மொத்தம் விட்டு புத்தத்தை வாங்கினேன் உன் மூஞ்சில வந்து புத்த வாங்கின உன் மூக்குல மூஞ்சில புத்த இது ஒரு மூஞ்சி வேற செல்லாம ஐயோ கொலையே இல்லை கண்மணி தெய்வீக சிந்தாமணி இந்த காரினிலே கணவனாகிய என்னுடைய நல்லாசி ஆமா என் மனைவி பார்க்க வேண்டும் என்று உரைத்து ஆமா வந்துவிட்டார். நமக்கு இங்கு வேலை கிடையாது. கொண்டாடி கூட்டு சொன்னீங்க கூட்டு நீங்க தானே சொன்னீங்க நீங்க தானே சொல்லிருக்கீங்க நம்ம நாட்டு மக்கள் நம்ம 2 பேர் வேலை இது கண்ணா பார்க்கணும். நம்ம நாட்டு
எதுவுமே பிரிச்சு பார்க்கல. நாட்டு மக்கள் எல்லாரும் நம்ம தான் பார்க்கணும். எதையுமே பிரிச்சு பார்க்க கூடாது. எதுவுமே பிரிச்சு பார்க்கலாம். பொண்டாட்டி மட்டும்தான் பிரிச்சு பார்க்கணும். இந்த பொண்ணு அதாவது தெரியுமா உனக்கு? எல்லாமே நமக்கு நீங்க தான் சொன்னீங்க. என்ன நம்பிட்டாண்டா? அதான் பொண்டாட்டி நமக்கு எதையும் பிரிக்கக்கூடாது. பொண்டாட்டி மட்டும் உன் பொண்டாட்டி நீதான் பிரிக்கணும். என் பொண்டாட்டி தான் நீதான் பிரிக்கணும். அப்ப என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டி அதுக்கடா பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி ஓடா உள்ள நாங்க யாரா கணவன் மனைவி எங்களுக்குள்ள 1000 இருக்கு. என்ன வட்டிக என்னடா வட்டி கடையை வச்சு நடத்துற? நீதான் 1000 பணம் வாங்கி போய் வட்டி கடை வச்சு நடத்துறீங்க. கேக்குறா நீதான் 1000 வச்சுக்கிறீங்க. இன்பம் துன்பம் ஓ ரகசியம் அதான் குடும்ப ரகசியம்டா. குடும்ப ரகசியம் அப்படியா இப்ப நான் உள்ள குழந்தைகள் இத்தனை ஆண்டு காலமா ஆண்டு வரணும் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? என்ன இன்னைக்கு ஒரு முடிவோட வந்துருக்கா. சரி அப்ப நான் உள்ள போட்டுமா மகாராஜா மகாராஜா என்ன உள்ள போனியா நான் உள்ள போனா ஜாமீன் இருக்கு ஜாமீனா? ஜாமீன் ஜாமீன் அங்க இருக்குது. எப்படி நீ யாரு ஜாமீன் நான் உள்ள போயிட்டா நாங்க இருக்குமாடா? நீ இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அதனால நாங்க மீதமுள்ள 16 பேரும் பொட்டி வைக்கல வச்சு ஒண்ணி வைக்கலாம் ஏன் அப்ப 44 வேணாம் 43 வைக்கல எதுக்குடா? பாட்டுக்கா? வீட்டு வைக்கலாம் வேணாம் நான் சொல்லி வைக்கிறாரா? பொம்பளை வைக்கல பொண்ணி வைக்கிறது சிறப்பான வைக்கல விழுப்புரத்துல இருக்கிறாங்க. ஒண்ணி வைக்கலாம் பொட்டி வைக்கல வச்சு வெளியே எடுப்போம். வெளியே ஓ பொன்னியம்மா பொன்னியம்மா. சரி சரி அம்மாவுக்கு சின்னம்மா. அப்ப நான் போய் அந்த பொண்ணை கை பிடிச்சிருக்கா ஜாமீன் வைக்கலாம் அப்படி அப்ப நான் வரட்டுமா மகாராஜா ஒரு வாரத்துக்கு லீவ் பண்ணீங்களா? ஒரு வாரத்துக்கு லீவா 7 நாளைக்கு லீவா? ஒரு வாரத்துக்கு லீவா 7 நாளைக்கு லீவா? ஏண்டா ஒரு வாரம் எத்தனை நாள் ஊர்ல? எத்தனை நாள்? 7 நாள் தானா? 7 நாளா? 7 நாள் தான் ஊர்ல. ஐயோ இதுக்கு நாள் 80 நாள் சம்பளம் வாங்கணும் உங்ககிட்ட. அப்ப 7 நாள் தானே? உன்சில இருந்து அர்த்தம்டா. நான் வாங்கிக்கிறேன். சரி அப்ப ஒரு வாரம் லீவா? அப்புறம் போய்ட்டா மகாராஜா ஏண்டா அந்த வெச்சத்துல கை போய் ஒரு வாரம் லீவு சொன்னீங்களா? அப்ப ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாடு உண்டு. உனக்கு லீவு கொடுத்தா சாப்பாடு வந்து போடா. சாப்பாடு உண்டா? மகாராஜா சம்பளம் உண்டா? லீவு கொடுத்தா சாப்பாடு போட்டு அதுக்கு சம்பளம் கொடுங்க. அப்ப நான் போக மாட்டேன். அப்ப நான் போக மாட்டேன். கால்ல அடிப்பா. நீ காலையில அடி. இப்ப எனக்கு சம்பளம் உண்டா இல்லையா? சம்பளம் உண்டு சாப்பாடு. சரி சரி சம்பளம் உண்டு சாப்பாடு உண்டு. அப்ப நான் வரட்டுமா? இந்த மணி நேரத்தில் தான் எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். கையில போட்டு காசு வாங்கிக்கலாம். எதை வேணாலும் கேட்டுக்கலாம். சங்கிலி சங்கிலி சங்கிலிமா அதையும் வாங்கிக்கிறேன். நாய் கட்டி வச்சு மகாராஜா கண்ணு போட போகுதையா சின்ன கவலை. கண்மணி அத்தா விருப்பம் எப்படி இருக்கிறது? உன்னை பார்த்தவே என் மனம் எவ்வளவு ஆனது தெரியுமா? சுவாமி
குஞ்சு பாத்தீங்க எந்த நேரத்துலதான் குஞ்சுங்க எங்க போச்சு இது என்னது குஞ்சு குஞ்சு என்னடா குஞ்சு கோழி குஞ்சுங்க கோழி குஞ்சு தேவை நேரமா இது மகாராஜா அரண்மனையில 10 குஞ்சு போட்டுருங்க சரி 9 இருக்குது உள்ள 9 உள்ளே இருக்குது எப்பயுமே 9 உள்ள இருக்காங்க 9 குஞ்சு சொல்றேன் உள்ள இல்ல 10ல 9 உள்ள இருக்குது என்ன 2 போட்டு தான் கேக்குறப்ப மீதி 7 எங்க மகாராஜா 9 குஞ்சு உள்ள இருக்குது ஒரே ஒரு குஞ்சு மட்டும் அம்மா குஞ்சு பார்த்தா நான் பார்க்கல நீ பாருங்க நான் பார்க்கவே இல்ல அப்ப இந்த நேரம் குஞ்சு பாருங்க நான் பார்க்கவே இல்ல இங்க இருக்குது அந்த ஒண்ணுதான் தேடி வர ஒண்ணும் உள்ளதா இருக்கும் போய் பாருடா மகாராஜா இந்த பக்கம் தான் ஓட இருக்குது மகாராஜா பா 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 ஏய் 9 கிட்ட போய் கேளு 9 இருக்கு அதெல்லாம் பாக்கணும் 9ல பாக்கோம் அதுல குஞ்சு பாக்குற வேலை தான் ஏய் ஐயோ குஞ்சு குஞ்சு தான் இருக்கும் அதுதான் சொல்றேன் எம்மா நீ பாக்குற குஞ்சு அதான் பாக்குறேன் அங்கேடா பாக்குறேன் ஏய் அங்கேடா பாக்குறேன் போடா மகாராஜா நல்லா போயிடுறா குஞ்சு நல்லா பார்த்து பார்த்தா வச்சு விடுங்க பார்த்தா வரசோம் எம்மா குஞ்சு பார்த்து அனுப்பிச்சு விடுறியா இப்போ பண்ணா அது மாதிரி சீதாமணி சுவாமி இப்பொழுதே புறப்பட போகிறேன் கைலாய் குழந்தை இல்லையே என்ற குறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த குறை இன்னோடு அகலும். அப்படியா இல்லை என்று ஒருவர் இல்லை என்று சொல்லாத ஈகை மாண்பதற்கு வல்லதாகி ஈசனிடத்திலே என்று அன்பாகி நடத்த செய்து பெரிதாகி நடத்த பெற்று ஏராளத்தோடு இங்கு செலுத்தினேன் அப்படியா குழந்தை செல்வத்தை பெற்று வருகிறேன் செட்டி வெற்றியோடு வருகிறேன். ஓம் நமச்சிவாயம் நமோ மகாதேவா நமச்சிவாயம் வாழ்க நமச்சிவாயம் சாம்பசதா சிவனா பிரசதா அரே மச்சான் பத்தா தாய் யாமி யாரை கோரி தவம் புரிகிற கடும் தவம் புரிகிறாயோ சரி. அதே முக்கன் படைத்த ஈசன் ஆகாய மார்க்கமாக காட்சி தருகிறேன் ஆஹா நான் கோரி துதிக்கின்றேன் கைலாயவாசன் ஈசன் என்பது சத்தியம் சந்தேகமில்லையா சந்தேகமில்லை ஆகாய மார்க்கமாக கண்டேன். ஆமாம் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக சதாசிவ கடவுளை வணங்குகிறேன் மல்லிகாவுடி வேந்தன் ரூத்திரகண்டே கடந்தா கர்மகோடிகா கர்மாகராகிய உன்னையே காண வேண்டும் என்று துதிப்பதற்கு காரணம் தெரியுமா அரே உட்கார்ந்தான் கோரி தவம் புரிந்த காரணம் யாது நான் கேட்கும் வரத்தை எனக்கு தருமாறு தந்தருள வேண்டும். வரமா யாது வரம் கேள் உன் தவத்தை மிட்டி தருகிறேன் முதல் வரம் சாகாவரம் ஏகாவரம் ஓகாவர சிவம். அப்படியே நீ கேட்ட வரம் தந்தோம் தந்தோம் இரண்டாவது வரம் நானும் என் தம்பி வீரகண்ணன் நேற்று நேரத்தில் நினைத்த உருவெடுக்கும்படியாக. இருவருமே நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுப்பாயாக மூன்றாவது வரம் எனக்கு பிறகு மல்லிகாவுடைய நல்லாட்சி செய்வதற்கு ஒரு மழலை செல்வத்தை அனுமதிக்க வேண்டும். நீ கேட்டபடியே மனித செல்வத்தையும் தந்தோம் வெற்றியோடு புறப்படுகிறேன் மல்லிகா. ஈசனார் இடத்திலே பெற்ற வரத்தை எதிர்பார்த்தவரமாக இருந்து கொண்டிருக்கிறார். என் தம்பி நாயகி தேவிய சிந்தாமணியை சந்தித்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சி உரைக்கு புறப்படுகிறேன். அன்னை தேவிய சிந்தாமணி Thank you.
குழந்தை எம்மோ அழகா என் செல்ல குட்டி என் பட்டி குட்டி என்னம்மா நீ மட்டும் என் குழந்தை தூக்கி மேல தூக்கி காட்டுற சின்ன ஆமா அதை தூக்கி எப்படி நாங்க இதை வச்சிருக்கணும் சரி சரி இருந்தாலும் சந்தோஷமா தாளாட்டம் எம்மா நான் ஆடுறேன் எம்மா ஐயோ நான் தாளாட்டம் தங்க கொட்டி எம்மா தாளாட்டு நான் மட்டும் ஆட்டுறோம் குட்டி காலு தூக்கி சுத்தி சுத்துது எம்மா ஐயோ சின்ன குழந்தை ஜாக்கிரதையா ஆட்டுறோம் நல்லா ஆட்டம் இந்த வயசுல மெத்திர கால் ஆட்டம் தூக்கி கால் துளுக்கிறியா மூஞ்சி ஆட்டுமா ஐயா மூஞ்சிய ஐயா சரிம்மா காதம்மா நான் கையில ஆட்டலாம் மூஞ்சில வேணும் கையில ஆட்டலாம் கையில ஆட்டம் நல்லா ஆட்டுவோம் எம்மா நான் தோல்ல வச்சுட்டு தாளாட்டுறேன் கால உள்ள குச்சை விட்டு ஆடுறேன் குண்டு வேலை ஆமாண்டா சுருக்குன்னு போல சின்ன ஆமா கொஞ்சம் ரெண்டு சரி சரி
அம்மா குழந்தை நல்லா தூங்கிட்டாருமா இதுக்கப்புறம் குழந்தை ஏற்றிருக்கேன் ஏன் முண்டோம் தவமா தவங்கிருந்து வரவாங்கி பெற்ற சொல்ல எம்மோ நான் ஊஞ்சல போட்டு ஆடி பாக்குறேன் தோல்ல போட்டு ஆடி பாக்குறேன் கண்ணில் போட்டு தூங்க மாட்டேன் அதனால தான் இப்படி தொங்க விட்டு தூங்கினா நல்லா நாக்கு இருக்குன்னு நல்லா தூங்கிடும் அப்புறம் நம்ம எழுப்பே தேவையில்ல அது மாதிரி தூங்கிடும் பரவாயில்லை உனக்கு அறிவு இருக்குதா அம்மா அம்மா ஆமா ஆமா எம்மா இங்க பாருமா எம்மா எம்மா நாக்கு அடிக்குது குழந்தை எம்மா வாழ அடிக்குது குழந்தை குளிப்பாட்டணும் அம்மா குளிப்பாட்டமா ஆமாம்மா ஆமாடா டேய் ஒரு இடம் இருக்குது புள்ளி பெத்துட்டா போதும் அது எப்படி குளிப்பாட்டணும் எப்படி அது சிங்கா இருக்கணும் ஒரு இடம் தெரியுமா நான் முன்ன பின்ன குழந்தை பத்தனே தெரியும். அதனால தான் அது தெரியுமானே குழந்தை குளிப்பாட்டா ஆமாம்மா நீ ஒரு குடும்பம் தெரியுமா? எனக்கு இப்போ எப்படி குளிப்பாட்டணும் பாரு அப்படியா ஆமா அங்கே இருக்கு அம்மா ஆயி குழந்தைய குளிப்பாட்டு அப்பா ஏய் கால வலிக்கு போகுது. பாத்தல குழந்தை அழுவு நாடி. ஐயா அம்மா நேர அரங்கம் நினைச்சு பிரிச்சு வந்து கலப்போ ராஜ வந்து அரங்கம் ஏய் புரியடா. அம்மா ஒரு என்ன தெரியுமா ஐயா தெரியல. முன்ன புள்ள பேசுறியா இல்லடா. நான் எத்தனை குழந்தை குளிப்பாட்டு இல்ல. நான் எடுக்கிறது இங்க ஒண்ணு மாரியே வச்சு டேய் அப்பா அம்மா குழந்தைய குளிப்பாட்டாச்சு பொறுங்க. இரு அம்மா என்ன பண்றது? என்ன பண்றது? இல்ல இந்த பேபி பவுடர் பேபி சோப்பு சோப்பா இதான் பேபி சோப்புமா சரி பரவாயில்ல ஏய் சீரா டேய். என்ன பாரு ஏன்னா சுத்தபத்தமா வச்சுக்கிறியா ஐயா ஏய் பொறுங்கடா டேய் பொறுங்கடா. ஐயோ பாரு அம்மா இப்ப பாத்திய பாப்பாவா பாப்பா பாரு சைனா பீஸ் மேடிக்கு பூதேரி மாவு டேய் பூதேரி மாவா? பூதேரி மாமா அப்படினா நீ பூதேரி ஏய் பொறுங்கடா. ஐயோ குழந்தை அழ போறா. இங்க பாரு சைனா பீஸ் மேடிக்கு பாரு புள்ள சரி என்ன பண்றீங்க? இரியம்மா எம்மோ புள்ளி குளிப்பாட்டல கூப்பிட பாரு யாரா தங்க புள்ளே என் பட்டு புள்ளே பட்டு புள்ளடா. மாமா பாரு மாமாவுக்கு வெள்ளம் குடு டேய் அதுக்கு தான் தெரியும். ஐயோ மாமாவுக்கு வெள்ளம் குடு மாமா காண்டனுக்கு வந்து புள்ளியா வச்சு புள்ளியா ஒரு வெள்ளம் கொடுக்கு ஒரு மாமன் என்ன கேட்குது குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நம்மளே வச்சு விளையாடி ஆமா இந்த சந்தோஷமான செய்தி ஆ. என் கலவை தெளிவா மகாராஜா சீக்கிரம் ஓ மகாராஜா ஓ மகாராஜா நீ வாங்க சீக்கிரம் வாங்க